அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களுடைய முழு வரலாற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பொதுவான தலைப்பின் கீழ் அவர்களுடைய பிறப்பை முதலில் நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த பிறப்பை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் பரவலாக முஸ்லிம் சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள் என்று பரவலாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இந்திய அளவுலையும் கூட இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது ரபீஉல் அவ்வல் பிறை 12. இந்த 12 தான் அவங்க பிறந்தாங்க என்ற அடிப்படையில் மீலாது விழாக்கள் நடத்தப்படுகிறது, மௌலூதுகள் ஓதப்படுகிறது. 12 அவங்க பிறந்தாங்க நினைச்சுக்கிட்டு 12 மௌலூது என்று ஒரு கணக்கு வைத்து கூட ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் எது, பிறந்த மாதம் எது, பிறந்த தேதி எது, இதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது எப்ப? அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க எப்போது ஞாபகத்தில் வச்சிருக்கணும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய காலம் அது ஒரு சரித்திரங்கள் எல்லாம் முறையாக வரையறுக்கப்பட்டிருக்கிற காலம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப எத்தனாவது ஆண்டு நடக்குதுன்னு கேட்டோம்னா 1998வது ஆண்டு நடக்குது என்று சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 99வது ஆண்டை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1998வது ஆண்டு நடக்குது நம்ம சொல்றோம். இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்புல இருந்து, இயேசுநாதருடைய பிறப்பில் இருந்து இந்த வரலாறு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இயேசுநாதருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு உலகமா இனாய்ப்படி வருஷம் சொன்னாலே கிபி தான். வேற எத்தனை விதமான ஆண்டுகள் உலகத்தில் இருந்துச்சு ஒரு காலத்துல, அதையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இன்றைக்கு இந்த கிபின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ இயேசுநாதருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்ட வருஷம் தான் உலகம் பூரா மேல் நோக்கி நிற்கிறது. ஆனா அன்றைக்கு அவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட நீங்க போக வேண்டியதில்லை. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்தா கூட இந்த கிபி எல்லாம் யாருக்கும் தெரியாது. கிபி அடிப்படையாக கொண்டு உலகம் பூரா இயங்கிட்டு இருக்கிற அது வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தில் உலகம் எல்லாம் வந்த பிறகு, கிறிஸ்தவர்களுடைய ஆளுகையில வந்த பிறகு அவன் பேசக்கூடிய ஆங்கில மொழி உலக மொழியாக மாறியது. ஏன்னா பாதிக்கு மேற்பட்ட உலகத்தை ஆட்சி புரிஞ்சான் ஆயுத பலத்தை வைத்து. அந்த அடிப்படையில் அவனுடைய மொழி உலகம் பூரா ஆங்கில மொழி ஆதிக்கம் செலுத்தி இன்றைக்கு கூட உலக அளவு நம்ம தொடர்பு கொள்வதாக இருந்தால் ஆங்கிலத்தை தான் தொடர்பு கொள்ளணும். வேற நாட்டுக்கு நம்ம போறதா இருந்தால் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் என்ற அளவுக்கு இந்த ஆங்கிலம் அகில உலகத்திற்கும் ஒரு பொது மொழி மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி வருஷத்தை கணக்கிறதா இருந்தா எதை அடிப்படையாக சொல்லுவோம்? கிறிஸ்துவோடைய அடிப்படையாக கொண்டு 98, 99 இதுதான் முஸ்லிம்கள் உட்பட, இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்கள் உட்பட, ஒரு நாத்திகர்கள் உட்பட எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஆண்டு எதுன்னா கிறிஸ்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஆண்டுதான். இதுவும் இந்த வெள்ளையர்கள் ஆளுகையின் போது, ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தின் போது வந்தது. எந்த அளவுக்கு போச்சுன்னா ரூபா நோட்டுல கூட அவன் தான் ஆதிக்கம் செலுத்திக்கிறான். டாலர் தான். ஏன் நம்ம நாட்டுல ரூபாய் இல்லையா? வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா டாலரை மாத்திட்டு தான் போகணும். அவர் ரூபா நோட்டுல அவனுடைய ஆதிக்கம், மொழியில அவனுடைய ஆதிக்கம், ஆண்டுகளை குறிப்பிடுறது, சரித்திரங்களை நிர்ணயிக்கிறது அவனுடைய ஆதிக்கம் சொல்லி இன்றைக்கு இருக்கு நிலைமை. இந்த நிலைமையை வச்சு நீங்க அதை பார்க்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்துல இந்த கிபிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க பிறந்தாங்கல்ல, பிறந்த காலத்துல கிபின்னு ஒரு வருஷம் எல்லா பக்கத்திலும் அமல்ல இருந்திருந்தா கரெக்டா கிபி இத்தனை வருஷம், இத்தனை தேதி, இத்தனை மாசம் தெளிவா வரலாறு எழுதப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய காலத்துல வரலாறு என்று எப்படி இருந்தது என்று கேட்டால் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான வரலாறு வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, வள்ளுவர் ஆண்டுன்னு ஒரு ஆண்டை வச்சுட்டு இருந்தான்.
ஒரு காலத்துல வள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி வச்சிருந்தான். இது மாதிரி ஒவ்வொரு பகுதிகளில் வந்து முக்கியமான பிரமுகர்கள், முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான ஒரு விபத்துகள், முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான சமாச்சாரங்கள் நடந்திருக்கு சொன்னா அதுல இருந்து வருஷத்தை குறிப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதாவது முதல் வருஷம் இதுன்னு அவன் கணக்கு கிடையாதுங்க. அரபியத்தை என்ன இருந்துச்சுன்னா வருஷத்தை குறிப்பிடுறதுக்கு கிபியை சொல்லக்கூடிய வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது. அவங்க பிறக்கிற காலத்திலேயும் கிடையாது, அவங்க மரணிக்கிற காலம் வரைக்கும் கிடையாது. கிறிஸ்துவ அடிப்படையாக கூட கிடையாது. வேற என்ன இருந்துச்சு? 12 மாதங்கள் இருந்துச்சு. முஹர்ரம், ஸஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமலான், துல்காதா, ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜின்னு என்னது 12 மாதங்களை சொல்லிட்டு இருந்தான். இது இந்த வருஷத்துடைய முஹர்ரம், இது அந்த வருஷத்துடைய முஹர்ரம்னு வேறுபடுத்தி காட்டுவதற்கு அவனிடத்துல எந்த ஒரு சட்டமும் அரசியல் கிடையாது, அன்றைக்கு கிடையாது. வேற எப்படி குறிப்பான் தெரியுமா? எதையாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி போன வருஷத்து ஷாபான் இப்படிதான் சொல்லிக்குவான். அதாவது 1998 ஷாபானு, 97 உள்ள ஷாபானு, 96 உள்ள ஷாபான்னு சொல்ல மாட்டான். அவன் எந்த அளவுக்கு வச்சுக்குவான்னா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளதான் ஒரு மனிதன் வந்து வரலாறு பேசுவான். அதான் அவனுக்கு தேவை. இப்படி சரித்திர ரெக்கார்டு தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி தேவைப்படும். நமக்கு என்ன தேவை? ஒரு 2-3-4 வருஷத்துடைய சமாச்சாரம் தான் தேவை. அப்ப ஜனவரின்னு சொன்னா எந்த ஜனவரிப்பா? போன வருஷம் ஜனவரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜனவரி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி, ஒரு கடல் கொடுக்கலாம் 2 வருடம் கழித்து ஜனவரி தருவேன்னு எழுதிக்குவோம். 1998 எழுத மாட்டான், 99 எழுத மாட்டான். இந்த மாதிரி தான் அந்த காலத்துல வந்து சரித்திரம் இருந்தது தவிர வேற ஒரு பொதுவான ஒரு அம்சம் அரபியர்கள் கூட இருந்ததில்லை. அரபியர்கள் கூட இப்ராஹிம் நபியிலிருந்து சரித்திரத்தை வச்சிருந்தாங்கன்னு அப்படி வச்சிருக்காரு. அவன் என்ன செய்வான்னு கேட்டா அரபியர்கள் எப்படிலாம் இருந்துச்சு பாருங்களேன். அவங்களுடைய அரபு சமூகத்துல முக்கியமான சில நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. ஒன்னும் இந்த யானைப்பட சம்பவம் உங்களுக்கு தெரியும். காபத்துல்லாவை அழிக்க வந்தான், அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை காப்பாத்திட்டாங்கிறது வந்து அது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டுல பிறக்கிறாங்களோ அந்த ஆண்டு இந்த சம்பவம் நடக்குது. பிறக்கிறது கொஞ்சம் முன்னாடி. அதை வருஷத்தை எப்படி வச்சுக்குவாங்கன்னா இந்த யானை ஆண்டு தான் அடிப்படையா வச்சுக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்கள் வச்சுவாங்க. இந்த யானை படம் வந்துச்சு, அதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு. இந்த யானை படம் வந்துச்சுல அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த யானை படம் வந்துச்சுல அது ஒரு 4 வருஷத்துக்கு பிந்தி. இதான் அவன் இருந்து தரத்துறோம். அது முந்தைய பழைய பாரம்பரியமான எதுவுமே சொல்றது இல்லை. இந்த யானை படம் கொஞ்சம் முடிஞ்சவங்க அதுக்கப்புறம் சில யுத்தங்கள் நடந்துச்சு அரபியர்களுக்கு இன்னொரு அரபிய சமுதாயங்களுக்கு மத்தியில. அப்புறம் என்ன பண்ணா யானைக்கு ஓரம் கட்டிவிட்டு இந்த பிஜாரு யுத்தம் நடந்துச்சுல அந்த வருஷம், அது 2 வருஷத்துக்கு கழிச்சு இப்படி பேச ஆரம்பிச்சான். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க என்பதை மாசத்தை வேண்டா சொல்ல முடியுமே தவிர வருஷத்தை சொல்ல முடியல. நீங்க எந்த கிதாபை கருத்து பார்த்தாலும் சரி வருஷத்தை யூஸ் பண்ண பயன்படுத்துற வழக்கம் கிடையாது. வருஷம் இந்த சமுதாயத்துல பேசப்பட்டாதானே இந்த வருஷம் பிறந்தாங்கன்னு சொல்ல முடியும். வருஷம்தே அவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது, அரபியர்கள்ட்டையும் கிடையாது, அங்கே உலகத்திலையும் கிடையாது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி